இல்லை கொலஸ்ட்ரால் பிரச்சனை அப்படின்னாலே மறுபடியும் பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கொலஸ்ட்ரால் வந்து எதனால் வருதுன்னா நிறைய ரீசன் இருக்குது. எண்ணெய் பொருள் நிறைய சாப்பிட்டா தான் கொலஸ்ட்ரால் வருமா அப்படின்னா அது மட்டுமே கிடையாது. நம்மளோட பாடியில் இன்னும் ஏற்படக்கூடிய நிறைய விஷயங்கள் வந்துட்டு கொலஸ்ட்ராலை க்ரியேட் பண்ணும். இப்போ நடைப்பயிற்சின்னு வச்சுக்கோங்களேன். நடைப்பயிற்சி கூட பார்த்திங்கன்னா உங்கள் உடம்புக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நடைப்பயிற்சி மேற்கொள்ளுங்கள். நிறைய தண்ணி குடிங்க. அதே மாதிரி தண்ணி குடிக்கிறதோடு இல்லாமல் நீங்கள் வந்து அந்த தண்ணியுமே உங்கள் உடம்புக்கு எத்தனை லிட்டர் தேவை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி குடிங்க. கொலஸ்ட்ரால் வந்து எந்த அளவுக்கு உங்களை கொண்டு போகும்னா நிஜமாவே ஹார்ட் ரிலேட்டடான ப்ராப்ளங்களுக்கு வழிவகுக்கும் கண்டிப்பாக. அதே மாதிரி பிரெயின் ரிலேட்டடாக ஸ்ட்ரோக்கு, பார்க்கின்சன்ஸு இந்த மாதிரி டிசீஸ்க்கெல்லாம் கூட ஒன் ஆஃப் த ரீசன் இந்த கொலஸ்ட்ரால் தான் சொல்கிறாங்க. ஸோ இது வந்து என்ன ஆகுனா ஹார்ட்டில் கூட பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ஸ்டண்ட்டு வச்சுருக்கான்னு சொல்லுவாங்க. அதேமாதிரி பிரெயின் இதில் கூட ஸ்டண்ட்டு வச்சுருக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. எல்லாத்துக்குமே காரணம் இந்த கொலஸ்ட்ரால்.